அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சாணியை பீடித்து வைத்து சாமி என்று சொல்லுறார், சாணியை பீடித்து வைத்து சாமி என்று சொல்லுறார், சாஸ்திர முறை என்று அருகும் பிள்ளை சாத்துறார். அனைமுக பிள்ளையார் பெருசாலி ஏறினாள், அனைமுக பிள்ளையார் பெருசாலி ஏறினால் அதுவும் பாரம் தாங்குமா அங்கு அறிந்திட வேண்டாமாம், அதுவும் பாரம் தாங்குமா அங்கு அறிந்திட வேண்டாமாம். ஆறுமுக வேலவன் ஆடுமையில் ஏறினாள், ஆறுமுக வேலவன் ஆடுமையில் ஏறினால் அதுவும் பாரம் தாங்குமா அங்கு அறிந்திட வேண்டாமாம். அந்த கள்ள மாய கிருஷ்ணன், கள்ள மாய கிருஷ்ணன் கருடன் மீதில் ஏறினால் அதுவும் பாரம் தாங்குமா அங்கு அறிந்திட வேண்டாமாம். ஆவேசமாகிறீர் ஆடு கோழி கேட்கிறீர், ஆவேசமா ஆடுகிறீர் ஆடு கோழி கேட்கிறீர், கையில் ஒன்று மறைத்து வைத்தால் மலை ஏறி போகிறீர். இப்படி இது ஏன் மறைச்சு மறைச்சு எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, முற்காலத்தில் சாணியை தான் பிள்ளையாரை பிடிச்சி வணங்கினாங்க நம்ம முன்னோர்கள். எந்த விசேஷம் வந்தாலும் சாணி தான் பிடிச்சி வைப்பாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை கட்டினாங்க, சிலையை வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. பிள்ளையாருக்கு பெருசாலி வாகனம் ஏன் வச்சாங்க அப்படின்னா, அவருடைய அளவுக்கு அந்த வாகனம் பத்தாதுன்னு சில பேர் கேள்வி. அவருடைய வெயிட்டுக்கு ஒரு பெருசாலி வாகனம் தாங்குமா மூஞ்சூர் அப்படின்னு சொல்லி, அந்த மூஞ்சூர்ன்றது ஒரு சூரன், கஜமுக சூரன்னு சொல்கிறாங்க. கஜமுக தேவா கருணை செய்குவா அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ கஜமுக சூரனை வென்றார். அதனால் அவன் என்ன பண்ணானா, இனி எனக்கு பிறவி வேண்டாம், நான் போய் துன்பப்படுறதை விட உனக்கே வாகனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இது மறைபொருளாக இருக்குது. அங்கே இருக்கிற யார், சூரனுடைய ஆற்றல் அங்கே இருக்குது எலிக்கு. அதனால தான் அது வாகனம் இருக்குது. அதேபோல் முருகப்பெருமான் அவர் சூரபத்ம கந்தன் கார்வோடுகன்ற சூரர்களை கொண்டார். அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு பிறவி எடுக்கிறதுக்கு சம்மதம் இல்லை, உனக்கு சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் நாங்கள் இருக்கிறோம், உன் கூடயே இருக்கிறோம், நாங்கள் இனிமேல் அசுர கூடத்துக்கு போக மாட்டோம், தேவர்கள் எடுத்தே உங்கள்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் சொல்கிறத ஏற்றுக்கணும் இல்லை, அவன் அறிவு திருந்திட்டான். திருந்தி நான் மனுஷனாக போகிறேன்னா என்ன செய்ய முடியும், மனுஷனாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார் முருகர். அப்போ முருகர் அந்த வாகனத்தில் பாருங்கள், ஒரு காலை கீழே தாங்கின மாதிரி தான் இருப்பார், ஒரு காலை தான் மடக்கி வச்சுருப்பார். ஏன்னு கேட்டால் இவன் சூரன், இவனுடைய குணம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆகாயத்தில் போகும்போது லேசாக தள்ளி விட்டானா என்ன வருது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காலை அப்படி தாங்கின மாதிரி தான் வச்சுருப்பாரான். அது யாருன்னு கேட்டால் சூரன் தான் வாகனமாக இருக்கிறான் இப்படின்றது சிலருக்கு தெரியல. என்ன சில பேர் கேட்பாங்க, இது போலாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி தாங்குமா அப்படின்னு. அப்புறம் முக்கியமானவர் யார், மகாவிஷ்ணு, முக்கர்த்தால ஒருத்தர், பிரம்மா விஷ்ணு ஈஸ்வரன். அவருக்கு போய் கருட வாகனம் கொடுத்துருக்காங்களே, அது எப்படி, அவருடைய வலு என்ன, அவர் எப்பேற்பட்டவர், உலகத்தையே ஆளக்கூடியவர், அண்ட சராசரமும் அவருக்கு தெரியும், அவருக்கு போய் ஒரு கருட வாகனம் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு, கருட ஆழ்வார்னு அவர் ஒரு சித்தர், கருடாழ்வார், கருடாழ்வார்னு பேர். அவர் மனித உருவம் தான், அவர் ஒரு மகா சித்தர். அதனால் அவரை அவருக்கு ஏற்றவர் அவர் தான். அவரை ஒரு மனுஷன் மேலே நம்ம இது பண்ண முடியாது, அவரை சவாரி போக முடியுமா? அதனால் அதை கருட வாகனமாக அந்த ஆழ்வார் என்ன பண்ணார், தவம் இருந்து தவ வலிமையால் கருடாழ்வார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் உனக்கு வாகனமாக இருக்கிறேன் அப்படின்னார். அதனால் அவருக்கு யார் வாகனம், கருடாழ்வார் தான் வாகனமாக இருக்கிறார். அவர் ஆழ்வார்னு ஒரு 12 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் முக்கியமானவங்க. அதே போல் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு படையில் போட்டு சாமி எல்லாம் ஆடுறோம், எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்குது. ஆனால் ஏதாவது மறைச்சி வச்சது என்னன்னு கேட்டால் மலை ஏறி போகுது, எப்படி அது சொல்ல தெரியல. அதனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சிறு பிள்ளை விளையாட்டு, பிச்சு பிள்ளை விளையாட்டு. இது சொல்கிறேன், இந்த ஆடு கேட்கறது கோழி கேட்கறதுலாம் அதை சொல்கிறேன், அவங்களே சொல்லலை தேவரை.
இதை நான் பாடுறது வந்து நாத்திகன் மாதிரி தெரியும், நாத்திகம் கிடையாது. அதனுடைய சூட்சம் என்ன இருக்குது, தத்துவம் என்ன இருக்குது அது தெரியணும்ல. அதை தத்துவத்தை தான் சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க, தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம் தத்துவாதீத மேல்நிலையில். எப்படி இதெல்லாம் கடந்து போனாதான் நீ மேல்நிலைக்கு போக முடியும். இவங்கெல்லாம் கடவுள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன ஆட்சி பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாளும் தெரிஞ்சாதான் நீ மேல்நிலைக்கு போக முடியும். நமக்கு மூலாதாரத்தில் ஒரு சக்கரம் இருக்குது. அந்த மூலாதார சக்கரம் சரிவர இயங்காவிட்டால் மூல நோய், எலும்பு முறிவு, இருதய கோளாறு, ஆண்மை குறைவு, இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் நிறைய நோய் இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டால், இந்த சக்கரம் நல்ல முறையில் செயல்படாவிட்டால் இந்த நோய்கள் வரும். அது நல்ல முறையில் செயல்பட்டால் தொழில் வளம், எந்த தொழில் நடத்தினாலும் நல்ல வருமானம் கிடைக்கும், பண வசதி உண்டாகும், அறிவு திறமை இருக்கும். அவன் நல்லா திறமையான ஆள்ப்பா அப்படி சொல்லுவாங்க, அவன் திறமையான ஆள் அப்படின்னு. எப்படி சக்கரம் கரெக்டாக இயங்கினால் திறமைசாலின்னு சொல்லுவாங்க. அவன் எதை செஞ்சாலும் நல்லபடியாக அந்த தொழில் நடக்கும். அப்போ சொல்லுவாங்க சில பேர், அவனுக்கு சக்கரை சுழலுதுப்பா. எப்படி அவனுக்கு சக்கரை சுழலுது, சுக்கர தசை அடிக்குது அப்படின்வாங்க. எப்படி சுக்கர தசை அடிக்குது அவனுக்கு அப்படின்னு. இது என்ன காரணம் கேட்டால், மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் சரியாக சுழண்டா சக்கரை சுழலும், நல்லபடியாக குடும்பம் இருக்கும். அது சரிவர சுழல்னா நஷ்டம் ஏற்படும். எந்த தொழிலை வச்சாலும் நஷ்டமாக போயிடும், எந்த பயிரிட்டாலும் நஷ்டமாக போயிடும், மனச்சோறு உண்டாகும், எங்கே போனோமோ எப்படி ஊந்தோம் தெரியாது, எலும்பு முறிஞ்சு போகும், மூல நோய் வரும். இப்படி இந்த சக்கரத்தில் எவ்வளோ மகிமை இருக்குதுன்னு பார்க்கணும். சக்கரன்னா இப்போ நம்ம 4 வீல் பஸ்ஸு போகுது, லாரி போகுது, அதை மிதமாக ஓட்டினாக்கா அவன் எந்த ஒரு விபத்துனா கூட அவன் அதை தவிர்க்க முடியும். ஆனால் அதிவேகமாக ஓட்டினா என்ன பண்ண முடியும், தவிர்க்க முடியாது. அப்போ நிதானம், அதை விட ரொம்ப சுலவாக போனாலும் அவனுக்கு கட்டுப்படி ஆகாது, அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது, தொழில் செய்ய முடியாது. மிதமாக போனாக்கா தொழிலும் நல்லா இருக்கும், யாருக்கும் ஆபத்து நடக்காது. அதுபோல் நம்ம சக்கரமானது மிதமான முறையிலே ஓடணும். இந்த சக்கரமானது ஒரு 80 வயசு ஆகி போச்சு அப்படின்னா சொல்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும். இப்படி வேகம் குறையும். வேகம் ரொம்ப குறைஞ்சாலும் நஷ்டம் ஏற்படும், உடலுக்கு நோய் வரும், பல நோய்கள் வரும், நஷ்டம் ஏற்படும். ஆனால் வேகம் ரொம்பவும் குறையக்கூடாது, அதிவேகமாகவும் போகக்கூடாது. இன்னும் ஒரு சீராக நின்று மாரி தோழான்னா ஏற்றப்பாட்டில் பார்த்தா நிதானமாக தான் மெரிப்பாங்க. அந்த ஒரு பானை வெளியே வந்த பிறகு அப்புறம் 2வது மெரிப்பாங்க. இப்போ நிதானமாக பெருசாக தான் என்னைக்கு மெரிக்க முடியும். அதான் சொன்னாங்க, இன்னும் ஒரு சீராக நின்று மெரி தோழா அப்படின்னு. அதுபோல் மூலாதார சக்கரத்தில் சுவாதிஷ்டம் அடுத்த சக்கரம், சுவாதிஷ்டன சக்கரம், அதுவும் நல்லா இயங்கணும். இது 2 இயங்கலைன்னா நாம் வாழ்நாளே சரி வராது. அதான் ஒரு சித்தர் எழுதினார், மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க, தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவிட்டால் என்னை கேளுங்க அப்படின்னார். எப்படின்னு கேட்டால், மூலாதாரம் சுவாதிஷ்டனம் 2 சக்கரம் முக்கியமானது. சுவாதிஷ்ட சக்கரம் மிதமாக சுழண்டால் அந்த சக்கரம் அழகாக சரிசமமாக ஒரு அளவாக சுழணும், அதிக வேகத்தில் போகக்கூடாது. அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும், உடல் நோய் இருக்காது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் மலடு பெண் மலடு இருக்காது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் வராது, ஆண்களுக்கு அதே போல் ஆண்மை குறைவு நோய் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சக்கரம் அதிகமாக சுலோனா மன வளர்ச்சி இல்லாத குழந்தை உண்டாகும்ன்றாங்க. என்ன சக்கரம்? மன வளர்ச்சி இல்லாத குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத மூளையில் கட்டி வர்றது எங்க? இந்த சக்கரத்தால் தான் பலவிதமான நோய்கள் ஏற்படும். அதுதான் சொல்கிறாங்க சித்தர்கள்,
கோடான கோடி பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஓடி ஓடி உள்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 எண்ணிலிருந்த கோடியே. இந்த உள்ள இருக்கிற இந்த ஆதாரத்துல இருந்து சுவாதிஷ்டம் மணிபூரக சக்கரத்தை ஒழுங்கா இயக்கினால் மேல் சக்கரத்துல மேல போகலாம். அப்படி போக முடியாம இந்த சக்கரம் தடைப்பட்டதுனால, சுவாதிஷ்டம் சுருங்கியதுனால, மூலாதாரம் சுருங்கியதுனால நம்முடைய குண்டல சக்தியானது மேலே போக முடியாமல் தடைப்பட்டதுனால இறைநிலையை அடைய முடியாமல் வாடி வாடி இறந்து போனவர்கள் கோடான கோடி அப்படின்றார். எப்படி? வாடி வாடி இறந்து போனவர்கள் கோடான கோடி. இப்போ நம்ம 2 சக்கரம் பார்த்துருக்குறோம், மூலாதாரமும் சுவாதிஷ்டனம் அப்படின்னு. இந்த சக்கரத்தை அடுத்தபடியாக இன்னும் மேலே உள்ள சக்கரங்களை அது அடுத்தபடியாக பார்ப்போம். ஏன்னா ஆன்மீகத்தில் வெற்றி பெறணும் அப்படின்றவங்க தவம் பண்ணணும், தவம் பண்ணி நம்ம மேல்நிலையை அடையணும் அப்படின்னா மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டன சக்கரமும் மணிபூர சக்கரமும் சரியான முறையிலே இயங்கினால் நம்முடைய குண்டலியானது மேலே எழும்பி வரும், சீவகாந்த சக்தி மேலே போகும், ஆண்மை குறை வராது. அப்போ சுக்கிலம் பந்திக்கு ஒரு திரள் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் அவட சுக்கிலம் மேலே போய் நெருப்பாக மாறிடும். இதுதான் மருதமலைன்னு சொன்னாங்க. இது மருதமலை. இந்த மலை பேர் தான், இந்த தலைக்கு பேர் மருதமலை அப்படின்னு பேர். மருதமலை வெளியில் இருக்கு, அடுத்து அந்த மருதமலை உள்ள இருக்கு. அதான் இந்த மருதமலைக்கு வந்து பாருங்க. இந்த மருதமலைக்கு வந்தால் தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகுங்க. அப்படி தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்கன்றாங்க சித்தருங்க. எப்படின்னு கேட்டா, இந்த 3 சக்கரமும் இயக்கணும், இந்த மேலே 3 சக்கரம், அந்த 3 சக்கரத்துக்கு அப்புறம் விளக்க சொல்றேன். அந்த சக்கரம் ஒழுங்காக இயங்கும் போது நீங்க மருதமலைக்கு வந்துடுவீங்க. இது வேறு மருதமலை உச்சி. இதை ஒரு சித்தர் சொல்றார். அதனால வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஸ்ரீயும் ஐயங்கிரியும் சௌவும் சந்திரலட்சுமியே நமஹ. க்ரம் க்ரீம் ஸ்வர்ணலட்சுமியே நமஹ. வங் சங் டங்க்ரிங் வீரலட்சுமியே நமஹ. ஓம் ஹம்